நாளிலும் இந்த இரவுக்கென்று ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருடைய சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற வார்த்தையை கர்த்தர் அனுப்பி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று நான் நம்புகிறேன். யோபு 42:2 ஆராதனை வேளையிலையும் இதுதான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார். இந்த வசனம் இந்த வாரத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிற வசனமாக இருக்கிறது. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். போன வாரத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணணும்னு நான் சொன்னேன். கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம் என்று நான் அதை உங்களுக்கு அறிக்கை பண்ணும்படி சொன்னேன். நீங்கள் அறிக்கை பண்ணீங்க. அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் அறிக்கை இந்த வாரத்தில் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த வார்த்தை தான் நீங்கள் திரும்ப இந்த வாரத்தில் அறிக்கை செய்ய போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் டெய்லி as many times as possible please profess these words and I want to tell you God will definitely do wonders. சரி, இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதில் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ நான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறேன். தி அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டாப் ஓவர், தி அன்ஷெட்யூல்டு ஸ்டாப் ஓவர். ஸோ ஒரு பிரயாணத்தின் பாதை, ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும். ராயனுக்கு அபயமிட்டபடினால் ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்படுகிற பவுல் அவன் வாழ்க்கையில் சற்றும் அவன் நினைத்து பார்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் அவனுக்கு எந்த வெளிப்பாடும் அருளவில்லை. மெலித்தாவை குறித்த வெளிப்பாடுகள் இல்லை, மெலித்தாவை குறித்த வார்த்தைகள் இல்லை. மெலித்தா என்பது அவனுடைய சிந்தனையில் வரவும் இல்லை, அவனுடைய எண்ணங்களில் தோன்றவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய தீர்மானத்தில் ஒரு மெலித்தா இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவ மகிமை வெளிப்படும் ஒரு மெலித்தா இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. God can even use a shipwreck to do his perfect will. உங்கள் வாழ்க்கையிலே தகர்ந்து போனவைகளை கொண்டும் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவராய் தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் சொல்லிக்கலாம், என் லைஃப்பில் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது நிகழ்வுன்னு சொல்லலாம். அதையும் நன்மையாக மாற்றக்கூடிய தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். So there are no coincidence in the life of a believer. விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தற்செயலாய் நேரிடுகிற நிகழ்வுகள் என்று ஒன்றுமில்லை. தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படியே சகலவற்றையும் ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசும்போது அல்லது கேட்கும்போது, நீங்கள் கேட்குறது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்கு கொடுக்கிற மறுமொழி ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் கேட்பது ஒரு அற்புதமாக இருக்கலாம். மேபி இட்ஸ் a financial favor or salvation of someone, but you must know
the first response from him is a word. ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின் பேரில் உங்கள் விசுவாசம் கட்டமைக்கப்படுகிறது. You are hearing his word and you are seeing it by faith, and definitely you will step into that miracle. அந்த ஆசீர்வாதம் நன்மையை சுதந்தரிப்பீர்கள். வார்த்தையை கேட்கிறீர்கள், விசுவாச கண்களால் அதை காண்கிறீர்கள், நீங்கள் நிச்சயமாக இதில் கால் மிதிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் ஊழியத்தில் சில பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்க துவங்கி இருக்கிறது. ஸோ வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் அந்த சாட்சிகள் மகிமையாய் பகிரப்படும் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் உங்களுக்கு அதே தான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் சில பெரிய பெரிய மூவ், சில பெரிய அசைவுகள் நடக்க துவங்குகிறது இந்த நாட்களில். A season of major mighty moves of God. Praise the Lord. Amen. So believe something that is supernatural. Don't pray for something that is very ordinary, very natural. No, pray for something that is, ultra supernatural. And you will definitely see the hand of God doing great things. Amen. Praise the Lord. தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. சரி, இந்த மெலித்தா என்னும் இந்த தீவு அன்பு, அரவணைப்பு, அனல், அற்புதங்கள், அநேக மரியாதை, அடையாள கப்பல், அப்படி வரிசைப்படுத்தி கொண்டு போகலாம், பல நன்மைகளை சொல்லலாம். ஆனால் இந்த மெலித்தாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த 27ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அவங்க 2-3 தீவுகளை தாண்டி வந்திருக்கிறாங்க. அதை கொஞ்சம் லைட்டாக நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். எல்லாத்தையும் தாண்டி இந்த அன்ஷெடியூல்ட் ஸ்டாப் ஓவர், உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன அன்ஷெடியூல்ட் ஸ்டாப் ஓவர், ஒரு சின்ன இடமாற்றம் அல்லது சில சூழ்நிலை மாற்றம் இவைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதன் நோக்கம் என்ன என்பதான் இந்த நாளின் செய்தி. அது மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலனை தடை செய்ய முடியாத 5 காரியங்களை சொல்ல போகிறேன். அது சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, உங்களையும் எந்த காரியமும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவ தீர்மானங்கள் மகிமையாய் நிறைவேறும். உங்களுக்கு வர வேண்டியவைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். அது தடையே இருக்காது. வார் சிச்சுவேஷன் இருக்குது, அதனால வராமல் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் நிச்சயமாக வரும். தேவன் அதை செய்ய போகிறார். அவர் செய்ய நினைக்கிற எதுவுமே தடைபடாது. சரி, முதலாவது தீவு என்னன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். சீப்புரு தீவு முதலாவது சொல்லப்பட்டுகிற தீவு என்ன தெரியுமா? சீப்புரு தீவு. எதிர்காற்று, எதிர்ப்பு. நீங்க உங்களை பார்த்தே சொல்லிக்கோங்க, பக்கத்தில் உங்க மனைவி இருந்தால் சொல்லுங்க, எதிர்ப்பு அடங்கிருச்சுன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ எதிர்ப்புகள் அடங்கிவிட்டது. இனி ஏதாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. எதிர்காற்று அடங்கி போனது. இயேசுவின் நாமத்தில் எதிர்காற்று, எதிர்ப்பு எல்லாம் என்ன பண்ணிருச்சு, அடங்கி போயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அடுத்த தீவுக்கு வருவோம். அப்போஸ்தலர் 27 7-8 வாசிப்போம். 27 7-8. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட இடத்திற்கு வந்தோம். இங்கே கிரேத்தா தீவு என்று 2வது தீவு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே துக்கம், வருத்தம், அப்படிதானே? இங்கே ஹைலைட் என்னதான்? சிப்புரு தீவிலே எதிர்ப்பு என்று சொன்னால் கிரேத்தா தீவிலே வருத்தம். ஸோ எதிர்ப்புகள் அடங்கி போனது, துக்கமும் வருத்தமும் நீங்கி போனது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கப்பலில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இந்த கப்பலில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்ட்டு? வசனம் என்ன சொல்லுது? எத்தனை பேர்னு சொல்லுது தெரியுமா? மொத்தம் 276. அப்படிதானே? 37வது வசனம்.
276 பவுல் இருக்கிறான், அவனுடைய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள், அவனோடு விலங்கிடப்பட்டு வந்த கைதிகள் இருக்கிறார்கள், போர் சேவகர் இருக்கிறார்கள், கப்பல்காரர் இருக்கிறார்கள், யூலியு என்னும் 100க்கு அதிபதி இருக்கிறான். ஆக மொத்தமாக 276 + 1. அது யாருன்னா ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். ஸோ உங்கள் கூட 276 பேர் இருக்காங்களா, 275 பேர் இருக்காங்களான்றது முக்கியம் அல்ல, உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் கப்பற்சேதங்கள் ஒரு பொருட்டல்ல, நிச்சயமாய் கரை சேருவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். When you are with God, I want to tell you, you are the majority. Praise the Lord. So எதிர்ப்புகள் அடங்கி போனது. ரெண்டாவது தீவு என்ன பார்த்தோம்னா, துக்கமும் வருத்தமும் நீங்கி போனது. இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எதிர்ப்பெல்லாம் என்ன பண்ணிருச்சு, அடங்கி போயிடுச்சு, அவ்வளோதான். துக்கமும் வருத்தமும் நீங்கி போயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்தது அப்போஸ்தலர் 27:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 27:16. அப்படி கிலவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். வசப்படுத்துதல் அதாவது என்னன்னா, இதுவரைக்கும் என் லைஃப்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருந்ததெல்லாம் இப்போ சரியாயிருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். There were things that were beyond my control. என் கண்ட்ரோல் இல்லாமல், என்னால் வசப்படுத்தவே முடியாமல், என்னால் இது என்ன பண்ணுறதே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இல்லை, அதெல்லாம் சரியாயிடுச்சு. எதிர்காட்டு இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சு, ஆனால் எதிர்ப்பெல்லாம் அடங்கிருச்சு. துக்கமும் வருத்தமும் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கி விட்டது. என் கை மீறி என் கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்த காரியம் இருந்தது, அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த 3 தீவை தாண்டி தான் எங்கே வந்திருக்காங்கன்னா, மெலித்தா என்னும் தீவிலே. அந்த தீவு இன்னதென்று அறிந்த பிறகு கரை ஒதுங்கவில்லை, அது அறிவதற்கு முன்னதாகவே. அப்போ நான் சொல்ல போகிறேன், அடுத்த மூவ் ஆஃப் காட் என்னன்னு தெரியாமலே யூ வில் பி காட் அப் இன் டு தட் மூவ் ஆஃப் காட். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ தட் இஸ் ஹவு த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கோயிங் டு நேவிகேட் யூ. ஆமென். நான் நிறைய நேரத்தில் நம்மகிட்ட சொன்னால் அந்த பக்கம் என்ன பண்ண மாட்டோம், தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். மோசேட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கிறோமே, நீ போகிற வழியில் எடுத்தோன்னே என்ன வரும், செங்கடல் அப்படின்னு இருந்தாரு வச்சுக்கோ. செங்கடல் அப்படின்னு இருந்தானே என்ன பண்ணியிருப்பான், கப்பு சிப்புன்னு அங்கேயே உட்காந்துருப்பான். இருக்கட்டும் ஆண்டவரை, 400 வருஷம் இருந்துட்டு போனோம், இன்னொரு 120 வருஷம் இருக்குல்ல, என்ன இருக்குது, இருந்துட்டு போகிறோன்னு அங்கேயே இருந்திருப்பான். அதனால சில நேரம் சொல்ல மாட்டார். ஸோ த நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் காட் இஸ் டோட்டலி அன்பிரடிக்டபிள் and God will never reveal it to you. நீங்கள் எவ்வளோதான் ஜோப் பண்ணாலும் அடுத்த மூவ் சொல்ல மாட்டார். நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊழியத்தில் குறிப்பாக, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. சண்டை சொல்ல, நான் சொல்லவே மாட்டேன் உங்ககிட்ட, நீ எந்திரிச்சு பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அடுத்து ஆண்டவரே, நான் அடுத்து அந்த கண்ட்ரிக்கு போகணுமா, அடுத்து என்ன ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு சொல்லாமல் செய்ய போகிறேன் இந்த காரியம். This is going to be a total surprise. The next elevation in your life is at hand and you have no clue about it. என்னன்னே தெரியாது, எனக்கு என்ன பண்ணுறாருனே தெரியாது, தெரியவே அவர் சொல்லவே கூடாது. என்கிட்டையும் சொல்கிறார், சொல்ல மாட்டேங்கிறார், சொல்லவே மாட்டேன், ஒரு ரெவலேஷன் கொடுக்க மாட்டேன். ஆனால் கொண்டு போய் என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ தப்பி கரை சேர்ந்த பிறகு தான் போர்டை பார்க்குறான், பார்த்தா மெலித்தான் போட்டு, மெலித்தா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹல்லேலூயா, முன்னாடியே தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த மூவ் ஆஃப் காட் இஸ் கோயிங் டு பி இன் யுவர் லைஃப். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, இதில் 4 ரொம்ப முக்கியமான குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன். த பிளேஸ் வேர் காட் இஸ் கோயிங் டு புஷ் யூ, வேர் காட் இஸ் கோயிங் டு டேக் யூ. ஐ இட்ஸ் கோயிங் டு பி எ சர்ப்ரைஸ். ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்க போது, எப்படி தான் இங்கே சேர்ந்தோம்னே தெரியாதுன்னு சொல்ல போகிறீங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன டிரான்சிட் டைம், அதுதான். அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறாரு. பட் ஒய் மெலிட்டா, ஒய் மால்டா, இதுதான் இன்னைக்கு உள்ள செய்தி. ஏன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். திஸ் இஸ் டெஃபினெட்லி
unscheduled stopover, unexpected move, but it is for your goodness. Number one, முதலாவது இது எப்படிப்பட்ட இடம்? இந்த மூவ் ஆஃப் காட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா சுயாதீனத்தின் இடம். Where God is going to give you little more freedom. Praise the Lord. கப்பல் இருந்த வரைக்கும் விலங்கிடப்பட்டவனாய் இருந்தான். ஆனா இப்போ எப்படி இருக்கிறான்? மெலித்தால he is now free. அவனே போய் he can pick whatever things he wants. அவன் போய் விறகு என்ன பண்றான்? 3ஆம் வசனத்தில் இருக்கு. அவன் போய் 28:3 போய் விறகு என்ன பண்ணான்? போய் அவன் போய் எடுத்தான். So he is free to operate. He is at liberty to do whatever he wants to do. அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யக்கூடிய சுயாதீனம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு இந்த நாட்களில் காணப்படுகிற சிறையிருப்புகள், சின்ன சின்ன உபத்திரவங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், அல்லது உன்னை ரொம்ப டஃப்பாக கை விலங்கிடப்பட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற இதெல்லாம் ஆண்டவர் உடைச்சு மாற்றுகிறார். The first thing is that God is going to give you liberty, freedom. Praise God. Amen. முதலாவது சுயாதீனம், சுயாதீனத்தின் இடம். ஹல்லேலூயா. சுயாதீனத்தின் இடம் நம்பர் 1. ஸோ மெலித்தா எப்படிப்பட்ட இடம்? சுயாதீனத்தின் இடம். கர்த்தர் உங்களை ஒரு சுயாதீனம் உள்ள ஒரு ஜோனில் கொண்டு வர்றார். a zone of freedom, a free zone. God is bringing you to a free zone. Praise the Lord. இங்கே ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது செய்யலை, அதை செய்ய முடியாது, இந்த பற்றாக்குறை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. God is putting you in a place of liberty. Praise the Lord. Number 1. Number 2, 6வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 28:6 என்ன சொல்லுது அப்படின்னு வாசிக்கலாம், பார்ப்போம். அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். ஸோ 2வது என்ன அப்படின்னா சிந்தைகள் மாறும் இடம். உங்களுக்குள்ள இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற சிந்தை மாறுது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை தப்பா நினைச்சவெல்லாம் சரியான செய்ய போறான், நினைக்க போறான். தீர்ப்பு சொன்ன சிந்தனைகள், உங்களை குறித்து தீர்ப்பு சொன்ன சிந்தனைகள் இப்பொழுது உங்களை தேவன் என்று சொல்ல போகிறது. Praise the Lord. Amen. Hallelujah. So some kind of power acknowledgement, உங்களுக்குள்ள என்னமோ ஒரு வித்தியாசமான ஒன்று இருக்கு அப்படின்றத குறித்த ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. The next move of God is going to bring you freedom and also acknowledgement. ஒரு புரிதல், சிந்தனை மாற்றங்கள். உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தவங்க கூட வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியுமா? சார் நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்களேன்னு சொல்ல போகிறான். ஹல்லேலூயா. ஆமென். So God is doing something on your behalf. சூழ்ந்திருக்கிறவர்களின் சிந்தை மாற்றம். உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களுடைய சிந்தனைகள் மாறப்போகிறது. உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுகிற பீப்புளோட அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது. கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ முதலாவது சுயாதீனம் என்று சொன்னேன், 2வது சிந்தனைகள் மாற்றம் என்று சொன்னேன், 3வது பாருங்க 8 மற்றும் 9 ஆகிய வசனங்களின்படி சாட்சிகள் ஏற்படும் இடம். Praise the Lord. So the next move of God is going to bring so much of testimony, so many testimonies from your side and from others. உங்க சைடுல இருந்தும் மற்றவங்க சைடுல இருந்தும் அநேக சாட்சிகள். ஹல்லேலூயா. இது சுயாதீனத்தினிடம், மெலித்தா சுயாதீனத்தினிடம், மெலித்தா சிந்தைகள் மாறுகிற இடம், மெலித்தா சாட்சிகள் ஏற்படுகிற இடம். பிரைஸ் காட். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். யூ ஆர் கோயிங் டு விட்னஸ் த மிராக்கிள்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த ப்ரேயரை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வாரமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இவைகள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ 3 காரியம் சொல்லியிருக்கேன். 4வது ரொம்ப முக்கியமான காரியம். 4வது verses 10 வாசிக்கலாம். verses 10.
அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். ரைட். ஸோ நம்பர் 4, இது என்ன இடம் அப்படின்னா சிறந்தவைகளை பெற்றுக்கொள்ளும் இடம், பிளேஸ் ஆஃப் காம்பன்சேஷன். இழந்தவைகளுக்கு பதிலாக சிறப்பானவைகளை பெற்றுக்கொள்ளுகிற இடம். அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் போயிருச்சே இல்லைங்களா? ஆளு கரை சேர்ந்தா போதும் அப்படின்னு தானே கரை சேர்ந்தாங்க. கப்பலெல்லாம் விட்டுட்டு குதிச்சு தானே கரை சேர்ந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் பாருங்க, அவங்கள காம்பன்சேட் பண்ணுகிறார். எப்படி காம்பன்சேட் பண்ணுகிறார்? சிறந்தவைகளை கொண்டு. நாங்கள் ஓமான் தேசத்தில் இருக்கும் பொழுது 2007 வருடம் நான் போய் முதல் முறையாக போயிட்டு யூஎஸ்க்கு விசா அப்ளை பண்ணேன். நான் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா ஜூன் மாதத்தில் அங்கே இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பிளான். ஆனால் எனக்கு தெரியாது, ஏற்கனவே அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடி 2004 கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை மலேசியாவில் வைத்து கொடுத்தார். அந்த தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிளாஸ் பில்டிங் இருக்குது. அந்த கிளாஸ் பில்டிங்கு கீழே பார்த்தா அந்த மேஃபல் லீவ்ஸ் எல்லாம் கிடக்கு, நிறையா கிடக்கு. அந்த பில்டிங் எனக்கு பின்னாடி இருக்குது. அந்த கிளாஸ்லேயே இருக்கிற பில்டிங்கை நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இந்த சீசன்ஸ் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் 2004 ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு எந்த சீசனில் நம்ம போவோன்னு காமிச்சிருக்கிறாரு. பட் பாருங்களேன், சகரியாவை பற்றி வேதம் சொல்கிறது, சகரியா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமான்னு சொல்லி. அப்போ விஷன் இஸ் ஒன் திங், பட் டு பி வைஸ் in seeing or understanding the vision is totally another thing. ஸோ எனக்கு அந்த நாட்களில் 2004 மலேசியாவில் ஊழியம் செய்து கொடுத்த பொழுது எனக்கு இந்த தரிசனத்துடைய காரியங்களை வைத்து புரிதல் இல்லை. ஆனால் விஷன் கரெக்டாக இருந்துச்சு, நான் பார்த்த விஷன் தான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நான் அமெரிக்காவுக்கு 2001 எனக்கு அமெரிக்காவிலிருந்து பல அழைப்புகள் வந்த போதிலும் நான் போகவே இல்லை. ஐ வாஸ் வெயிட்டிங் 2007 தான் ஆண்டு சொன்னார், திஸ் இயர் யூ வில் பி கோயிங் டு த யூஎஸ் அப்படின்னு சொன்னார். நான் உடனே ரொம்ப அழகாக அது பண்ணி என்னுடைய சகோதரிகிட்ட கேட்டேன் எப்போ வரலாம் அப்படின்னு. என் சகோதரி சொன்னால் ஜூன் மாதம் வந்துடு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் உடனே என்ன பண்ணேன், ஜூன் மாதத்துக்காக அப்ளை பண்ணி ஐ திங்க் பை மார்ச் ஆர் ஏப்ரல் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு போகிறேன். இந்த விசாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா அமெரிக்காவில் பக்கத்து ஊர்னா பரவாயில்ல, அமெரிக்காவுக்கு போகிறோம்ல, அதனால என்ன பண்ண தெரியுமா, நானும் என் மனைவியும் எல்லாருக்குமே சொல்லி நாங்கள் அமெரிக்கா போகிறோன்ட்டு விசாவுக்கு போயிருக்கிறேன். ஒமானில் போய் விசா அப்ளை பண்ணால் அவன் என்னை பார்த்துட்டு சொன்னான், உன் பேங்க்கில் பேலன்ஸ்லாம் இல்லை, நீ திரும்பி வரமாட்ட, அதனால ஐ எம் சாரி, உனக்கு நான் விசா தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, யார்ட்டையும் சொல்லாமல் போயிருந்தாலாவது பரவாயில்ல, நாசுக்கா நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். உலகத்துக்கே சொல்லிட்டோமே நான் அமெரிக்கா போகிறேன்னு. ஆனால் பாருங்கள், எம்பசிக்குள்ளே எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபோனுக்குன்னு எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எவ்ரி திங் வாஸ் இன் மை கார். நான் ஃபஸ்ட்டு திங் என் காரில் என்னுடைய ஃபோன் எடுத்து என் ஒய்ஃப்ட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. வீட்டுக்காரர் இப்போ ஃபோன் பண்ணி அமெரிக்கா விசா கிடச்சி சொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, வை திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் a country has denied a visa to me, why Lord அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், ரோமன்ஸ் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி என்னமோ இதில் நன்மை இருக்குது, ஓகே நம்ம ஒய்ஃப்ட்ட சொல்லிடுவோன்ட்டு என் ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப ஷாக், கிடைக்கலையா, என்ன எல்லார்ட்டையும் சொல்லிட்டோமே. ஓகே, தென் வி டிசைடட் லெட் அஸ் ஃபேஸ் அ சிச்சுவேஷன். பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, பரவாயில்ல, நமக்கு கிடைக்கலன்றதே இப்போ எல்லாட்டையும் என்ன செய்வோம், சொல்லுவோம், கிடைக்கலங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோன்ட்டு வி டிட் லைக் தட். அப்படி தான் இருந்தோம். ஆனால் பாருங்கள், நான் இதில் 2 சாட்சி இருக்குது, அதனால் இந்த 2வது சாட்சிக்கு வரேன், சரியா? ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் போகலை, நான் போக வேண்டிய ஜூன் 3ஆம் தேதி நான் போகணும். அப்படி தான் நான் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி வச்சுருந்தேன், ஜூன் 3ஆம் தேதி. ஆனால் அந்த வருடம் 2007 ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஒமான் தேசத்தில் கோனு அப்படின்னு ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்தது.
அந்த ஃப்ளட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய பேர் மரித்து போனார்கள், நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஓவர் த ஐ திங்க் ஒரு 15 டேஸுக்கு நோ செல்ஃபோன்ஸ், நோ ஃபோன்ஸ், நோ எலக்ட்ரிசிட்டி, ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜுக்கு அந்த தேசம் போயிருச்சு 15 நாட்கள். நாங்கள் எங்களுக்கு ஒரு டொயோட்டா கொரோலா கார் இருந்துச்சு, அப்போது எங்கள் வீட்டில் தண்ணி இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா தண்ணியை எடுத்து தண்ணி லாரி மாதிரி சர்வீஸ் பண்ணோம், நானும் என் ஒய்ஃபும். ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்காக போய் தண்ணியை கொடுத்து வந்தாங்க, வச்சுக்கோங்க, தண்ணி வைங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி இல்லையாமல. ஸோ ஏன்னோ அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லெல்லாம் வந்து தண்ணி லாரி வந்தோடனே கூட்டம் நிற்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி நின்றுச்சு அந்த நாட்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலை. நான் நினச்சேன், ஒருவேளை நான் போயிருந்தேன்னா நான் ஏதோ ஒன்று, நான் ஒரு நாளைக்கு என் ஒய்ஃப்ட்ட ஒரு 10 தடவை அது பேசிகிட்டு இருப்பேன் வெளிநாட்டில் இருந்தேன்னா. அப்போ நான் நினச்சிருப்பேன் வந்து இப்படி அவள் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அதாவது அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் நேச்சுரலாக, பட் ரீச் பண்ண முடியாது, ஃபோன்ஸ் போயிருக்காது. உடனே வந்து பிலீவர்ஸ்க்கு அடித்து பாருங்கள், யார் ஃபோனுமே போகலன்னு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஃப்ளட்டில் என்ன ஆச்சோ ஏதாச்சோ இருக்கும். ஸோ காட் நோஸ் எவ்ரிதிங். அதனால் என்னை போக விடலை. இந்த ஃப்ளட்டில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சபையின் குடும்பத்தில் 2 குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பொருட்கள்லாம் போயிடுச்சு. 2 குடும்பம்தான், வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை. என் மனைவி வந்து நான் ரொம்ப பாராட்டணும், அந்த நாட்களில் அதிகமாக ஜெபித்தார்கள். அதிகமாக ஜெபித்து இந்த ரெவலேஷன்ஸ்லாம் என் மனைவி வந்து இந்த இடத்துக்கு தண்ணி வரப்போகுதுன்னு சொன்ன இடத்துக்குலாம் தண்ணி வந்துருச்சு. அவங்கெல்லாம் சொன்னாங்க இதுக்கு கீழே வர வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்துருச்சாங்கெல்லாம். இப்படி நிறைய பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் 2 குடும்பம் நிறைய பொருட்களை இழந்துட்டாங்க. ஸோ வி வர் ப்ரேயிங், ஆண்டவரே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோனு முடிஞ்ச காலகட்டத்தில் ஒரு வெள்ளைக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் இந்த கண்ட்ரியில் 20 இயர்ஸ்க்கு மேலே மிஷனரியாக இருந்திருக்கிறேன், இப்போ நான் அந்த கண்ட்ரியை விட்டு போகிறேன்ப்பா, இப்போ தான் உன்னை பற்றி எல்லாம் சொன்னாங்க, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், உன்னை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே, உனக்கு எதமான செய்யணும்னு நினைக்கிறேன், நீ என்னை வீட்டுக்கு வான்னு சொன்னார். நாங்கள்லாம் வந்து அங்கே வாடகை வீட்டில் ரொம்ப சின்ன 1 பெட்ரூம் வீட்டில் தான் நாங்களாம் இருந்தோம். ஆனால் அந்த மிஷனரி பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகையில் இருந்தார். அவர் அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த வீட்டில் வந்து இருக்கிற அவ்வளோ திங்ஸு நீ எடுத்துக்க அப்படின்னார். எல்லா திங்ஸும் நான் உனக்கு தரேன், எல்லாம் எடுத்து. பார்த்தா ஃப்ரிட்ஜெல்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் யார் வீட்லேயும் இருக்காது அவ்வளோ பெரிய பக்காவான ஃப்ரிட்ஜு. அமெரிக்காவில் இருக்கும் பாருங்கள், இது ஃப்ரிட்ஜா இல்லை இது ஒரு ரூம் கதவான் இருக்கும், அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஃப்ரிட்ஜாக வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்கிறாரு. நான் உடனே சொன்னேன், மிஷனரி ஐயா ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் என் சபையில் 2 குடும்பங்கள் பொருளாக இழந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பொருளை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷம், கொடுக்குறேன்னாரு. உடனே அவங்கள வரவழைத்து அவங்க 2 பேர்த்துக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கங்கப்பா அப்படின்ட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து இழந்து போனது என்னமோ 2 பர்னர் இருக்கிற அடுப்பு, கேஸ் அடுப்பு தான் இழந்துச்சு. ஆனால் அவனுக்கு கிடச்சிருக்க பார்த்தீங்கன்னா குக்கிங் ரேஞ்சு, பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்துலேருந்து 175 லிட்டர் ஃப்ரிட்ஜு தான் வச்சுருந்தான், அது கவுந்து போயிடுச்சு தண்ணியில். ஆனால் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, என்னமெல்லாமோ கிடச்சிச்சு. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, when God compensates you, He does it in a very better way. சிறந்தவைகளை. அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் 2007 அமெரிக்கா போவீங்க, ஆண்டவர் சொன்னது நடக்கலையே. அப்போ நடந்துச்சே. எப்படி நடந்துச்சு? திடீர்னு ஒரு நாள் செப்டம்பர் மாதம் நான் ஒரு தரிசனத்தை பார்த்து எந்திரிக்கிறேன். அந்த தரிசனத்தில் அமெரிக்காவில் இருக்கிறேன். என்னடா இது அமெரிக்காவில் இருக்கிறோமேன்ட்டு நான் உடனே என்னுடைய சகோதரிகிட்ட கேட்டேன், இங்கே பாரு, எனக்கு என்னமோ ஆண்டவர் வந்து நீ திரும்பமாக போய் அப்ளை பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, ஐ saw myself in அமெரிக்கா அப்படின்னு என் சகோதரி சொன்னாங்க. வந்து இங்கே பாரு, 1 வருஷம் ஆகணும், நீ இப்போ தான் உனக்கு இல்லைன்னு இருக்கான், இப்போமே திரும்பிமா வந்து நீ ஏப்ரல் மாதம் இல்லைன்னு சொன்னவே வந்து செப்டம்பர் மாதம் இருக்கு நான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், இல்லை நான் போய் பார்க்குறேன். ரைட், 2வது முறை போகிறேன். போனால் அங்கே ஒருவர் உட்கார்ந்துருந்தார், தேவதூதனை போல் இருந்தார். அவர் தான் அதுக்கு முன்னாடி இருந்தார். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கான். ஃபுல்லாக எல்லாம் அவனுடைய ஆட்கள், அமெரிக்கன் ஆட்கள், இன்டெலிஜென்ஸ் இருப்பான் பாருங்க, அவன் போய் செக் பண்ணியிருக்கான் ஒவ்வொருத்தரும். இதுதான் எல்லாருக்குமே நடக்குதான், எனக்கு தெரியாது இது.
நான் அவரை போய் பார்க்குறேன். அவர் அந்த வீச கூப்பிட்றாரு. சரி, இந்த தடவையும் உண்மையாக பாருங்கள், கர்த்தருடைய சாட்சியாக சொல்கிறேன், பேங்க்கில் பணமெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் போடலை, அதே அளவு தான், அப்படியே தான் கொண்டு போகிறேன். ஆனால் அப்படி வந்தோடனே இப்படி பார்த்தோன்னே சொன்னார், வெல்கம் மிஸ்டர் டேனியல் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன். உடனே சொன்னார் வந்து, இஃப் நாட் ஃபார் யுவர் ஃபேமிலி you will definitely come back for the ministry that you are doing here. அவர் சொல்கிறார் நம்மளை பற்றி சொல்லிட்டு சொன்னார், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ வீசா ஃபார் யூ, பட் இங்கே மிடில் ஈஸ்ட்லேருந்து கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு உனக்கு 6 months தான் தருவேன், அப்புறம் 1 year தருவேன், அப்புறம் 3 years தருவேன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த 3 முறையும் நான் அவரை சந்தித்தேன். எப்பயும் நான் போகும்போது என்கிட்ட கேட்பார் வந்து, எங்கள் கண்ட்ரியில் எப்படி இருக்குது, என் கண்ட்ரியில் ஊழியெல்லாம் எப்படி இருக்குது, பீப்புள் அங்கே இருக்க பீப்புளுக்கு ஜீசஸ் தேவை அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நான் மறக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் அமெரிக்காவில் போயிட்டு நியூயார்க் ஏர்போர்ட்டில் போய் இறங்கி இருக்கிறேன். ஏன்னா எல்லோரும் என்கிட்ட என்ன பயமுறுத்திருந்தாங்கன்னா, இங்கே கொடுத்துருவாங்க விசா, ஆனால் அங்கே ஒருத்தன் உட்காந்துருமா, அங்கே போய் நீ மாட்டிக்கிடுவே அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், என் கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒன்றுமே தடைபடாது. பிரைஸ் தி லார்ட். அங்கே போனேன் 2007 நவம்பர் மாதம். அந்த தேசத்தில் போய் அங்கே நியூயார்க்கில் போய் இறங்கினேன். விசா ஆஃபீஸர் அங்கே இருக்கவங்கெல்லாம் ஓகே, ஒன்றுமே இல்லை, இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டேன். வெளியில் அப்படி வர்ற நேரத்தில் ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி இருந்தார். அவர் நின்றார். ஹேய் ஸ்டாப் அப்படின்னாரு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட் அப்படின்னாரு. நான் நினச்சேன், என்னடா அவர் விட்டாலும் அந்த பெரிய அதிகாரி விட்டாலும் இந்த அதிகாரி பிடிச்சி நிப்பாட்டிட்டாரேன் அப்படின்னு மனசில் நினச்சி நான் சொன்னேன், ஐ ஆம் எ மேன் ஆஃப் காட், ஐ எம் எ பாஸ்டர், ஐ ஹவ் கம் ஆல் த வே ஃப்ரம் த கண்ட்ரி ஆஃப் ஒமான், ஐ ஹவ் கம் ஹியர் டு ஷேர் த காஸ்பல் அப்படின்னு சொன்னேன். இப்படி பார்த்துட்டு அப்படி அந்த பக்கம் திரும்பிட்டு ஆண்டி அப்படின்னாரு. அங்கேருந்து இன்னொருத்தர் வந்தார். உடனே சொன்னார், ஏய் திஸ் எ மேன் ஆஃப் காட் ஹஸ் கம் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், வை கான்ட் வி வெல்கம் ஹிம் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் ரெண்டு அப்படி சல்யூட் அடித்து சொன்னாங்க, அமெரிக்கா வெல்கம்ஸ் யூ மேன் ஆஃப் காட். பிரைஸ் காட். நான் மறக்கவே மாட்டேன் அதை. அவ்விதமாக நான் உள்ளே வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கும் குறைவாக 27 நாட்கள் ஊழியம் இருந்தது. அந்த 27 நாட்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு திங்கக்கிழமை திரும்பமாக ஃப்ளை பண்ணி ஒமானுக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பிரதரில் பார்த்து சொன்னேன், மாப்பிள்ளை அமெரிக்காவில் வந்திருக்கேன், ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையே. அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன்லலாம் ஃபோட்டோலாம் வராது பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்போல்லாம் அப்படி கிடையாது. தனியாக ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அப்படி தான் கேமரா வச்சு தான் எடுக்கணும். நான் சொன்னேன், ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே, நான் போய் ஊரில் போய் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தேன்னா எவன் நம்புவான் அப்படின்னு என்ன சொல்கிறாரு. எப்படி ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் போட்டிங்கன்னா அப்புறம் எங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுனாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு 2 மீட்டிங்க்கு நடுவில், ஞாயிற்றுக்கிழமை 2 மீட்டிங் நடுவில் அப்படி காரில் வந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த இடம் நல்லா இருக்கே. அந்த 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 நவம்பர் மாதத்தில் தான், செப்டம்பர் நவம்பரில் தான் அந்த இலைகள்லாம் விழும் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் லீவ்ஸ் எல்லாம் விழுந்துருக்கும். இதைத்தான் நான் அந்த காலத்திலே தரிசனத்தை பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு புரியலை. ஸோ உடனே என்ன பண்ணேன், வேகமாக போயிட்டு நான் அப்படி நின்றுட்டு இருக்கேன். ஃபோட்டோ எடுங்க. அந்த கார்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்லாம் அமெரிக்காவில் இருக்கும்ல, அதனால் அந்த கார் பார்க்கில் போயிட்டு நின்று அந்த கார்கிட்ட எடுப்போம், இந்த கார்கிட்ட போய் நின்று எடுப்போம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த லீஃபை கீழே பார்த்தோன்னே எனக்கு விஷன் ஞாபகத்தில் இருந்துச்சு. இந்த லீஃபை தான் நான் பார்த்தோம் அப்படின்ட்டு மெதுவாக அப்படியே திரும்பினா நான் எந்த பில்டிங்கை கிளாஸில் பார்த்தனோ விஷனில், அதே பில்டிங் எனக்கு பின்னாடி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ 2004 நான் மலேசியாவில் இருக்கும்போதே கர்த்தர் அமெரிக்காவுக்கு நான் போவேன்றதை மட்டும் வெளிப்படுத்தலை, எந்த சீசனில் போவேன்றதையும் சேர்த்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் எனக்கு தான் தெரியாமல் போச்சு. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு அவர் முன் குறித்திருக்கிற மேன்மைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ மெலித்தா எப்படிப்பட்ட இடம், சுயாதீனத்தின் இடம். மெலித்தா எப்படிப்பட்ட இடம், சிந்தனைகள் மாறும் இடம். மெலித்தா எப்படிப்பட்ட இடம், சாட்சிகள் ஏற்படும் இடம். மெலித்தா எப்படிப்பட்ட இடம், சிறந்தவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இடம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கலாம் என்னை கேட்டுக்கொண்டுகிற தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நீ இழந்ததிலும் அதிக மேன்மையான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளோதான், செய்தி முடிக்க போகிறேன். ஆனால்
ஒரு 5 காரியங்களை அப்படியே வரிசையாக சொல்கிறேன். அதாவது ஏன்னா இது எதுவுமே தடுக்க முடியல. அது பவுல் அப்போஸ்தலனை தடுக்க முடியலை. தேவ தீர்மானங்கள் நிச்சயமாக நிறைவேறினது. அவைகளை தான் வரிசைப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 27:17 படி கடுங்காற்றுகள் அவனை தடுக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 27:22 படி கப்பற் சேதங்கள் அவனை தடுக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 27:42 படி காவல் சேவகர்கள், அவங்க நினைக்கிறாங்க எல்லாரையும் கொன்று போட்டுருவோம், தப்பி போகாதபடிக்கு நினைக்கிறாங்க. அந்த யோசனைகளை 100% தடுத்து பவுலை காப்பாற்றுகிறான். எனவே நான் எழுதியிருக்கிறேன், கடுங்காற்றுகளால் தடுக்க முடியவில்லை, கப்பல் சேதத்தால் தடுக்க முடியவில்லை, காவல் சேவகரால் தடுக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 28:3-5 படி கட்டுவிரியனாலும் தடுக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 28:21 படி கடிதங்களாலும் அவனை தடுக்க முடியவில்லை. அங்கே சொல்கிறாங்க ரோமாபுரியில், உனக்கு விரோதமாக கடிதம் ஒன்றும் வரலையே, உனக்கு விரோதமாக எங்கள்கிட்ட பிராது கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எந்த கையெழுத்தும் தேவ தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாது. எந்த கடிதமும் மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடுங்காற்றுகள் மாற்ற முடியாது, கப்பற் சேதங்கள் மாற்ற முடியாது, காவற் சேவகரும் உங்கள் மேல் அதிகாரம் கொண்டவர்களும் அதை மாற்ற முடியாது, கட்டுவிரியனும் மாற்ற முடியாது, எந்த கடிதங்களும் மாற்ற முடியாது. கர்த்தருடைய தீர்மானங்கள் நிச்சயமாக நிறைவேறும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் முத்துரைக்கப்பட்டிருக்கிறதப்பா. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வெளிப்படுத்திராத, அவன் நினைத்திராத ஒரு மெலித்தாவுக்குள் கடந்து அவனை அனுப்பி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு 4 காரியங்களை நீர் திட்டமிட்ட 4 காரியங்களை நிறைவேற்றி, ஆண்டவரே எந்த தடையுமின்றி அவன் ரோமாபுரியிலே போய் தொடர்ச்சியான உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அவனை பலப்படுத்தின தேவன், இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறீரப்பா. இந்த வாரம் ஆண்டவரே உம்முடைய தீர்மானங்கள் மகிமையாய் நிறைவேறட்டும். எந்த காரியமும் நீர் செய்ய நினைக்கிறதை தடுக்க முடியாது என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளெல்லாம் சந்திங்க, அற்புதமாய் வழிநடத்துங்க, அநேக சாட்சிகளை ஏற்படுத்தித்தாங்க. ஆண்டவரே இழந்தவைகளுக்கு ஆண்டவரே ஒரு பிளஸட் காம்பன்சேஷன் உண்டாகட்டும்ப்பா. மோர் தென் வாட் வாஸ் லாஸ்ட், இழந்ததை பார்க்கிலும் மேன்மையான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, பெற்றுக்கொள்ளும்படி, சிறந்தவைகளை சுதந்திரிக்கும்படி அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம்ப்பா. நீர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவன், உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் என்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.